Hi guys, very good afternoon. Uh, Happy New Year to everyone and welcome to 2025. And thanks for your huge response. Like last crypto வீடியோல இருந்து நிறைய டிஎம்ஸ் வந்திருந்தது. யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி. ஆஹ் நிறைய டிஎம்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இன்னும் சிலது இருக்குது. அது வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் கொரிஸ் உங்க கொரிஸை. நான் கண்டிப்பா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து ஐ வில் ட்ரை டு கவர் அப் ஆல் த கொரிஸ். அண்ட் எஸ், இன்னைக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான், ட்ரெண்டிங்கான டாபிக். லைக் ஆஸ் வி நோ தட் 2 days before வந்து எலான் அஃபிஷியலி சேஞ்ச்டு ஹிஸ் யூசர் நேம் அண்ட் டிபி டு பாயிண்டிங் டு சம் மீம் காயின். ஓகேவா? ஸோ அதோட பேர் என்னவா இருந்துச்சுன்னா கெய்கிஎஸ் மேக்சிமஸ். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு இல்லையா, கெய்கிஎஸ் மேக்சிமஸ்னு மாத்திக்கிட்டாரு. அண்ட் டிபி வந்து some இந்த மாதிரி ஒரு டிபி வச்சிருந்தார். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரெஃபரிங் டு இந்த கேகேஎஸ் மேக்சிமஸ்ங்கிறது வந்து ஒரு நியூ மீம் காயின். ஓகேவா? அண்ட் தென் இவர் வந்து டிபியில் அந்த ப்ரொஃபைல் பிக்ல வந்து இந்த இது வச்சிருந்தாரு. திஸ் இஸ் ரெஃபரிங் டு பெப்பே. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருந்தோம். அந்த கிரீன் கலர் ஃப்ராக் பெப்பே காயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை ரெஃபர் பண்ணி இருந்தார். ஸோ he confirmed that he is officially supporting this both coins. Like ப்ரீவியஸா வந்து 2 years 3 years பிஃபோரா டாஜ் காயின் இஸ் அஃபிஷியலி சப்போர்ட்டிங் தட். கரெக்டா? ஸோ அவர் காயின் தான் அது. ஸோ கம்ப்ளீட்லா அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இப்போ அஃபிஷியலா 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஹீஸ் கன்ஃபார்ம் தட் ஹீ சப்போர்ட்டிங் தீஸ் காயின்ஸ். ஸோ ஆஃப்டர் இவர் இந்த மாதிரி பண்ணனால நிறைய டிஎம்ஸ் வந்தது. இந்த கெய்கிஎஸ் மேக்சிமஸ்ங்கிற காயினை வந்து எதுல பர்ச்சேஸ் பண்றது, சின்ஸ் நியூ காயின்னால டிஜிட்டல் வேலெட் வாங்குறதா இல்லை வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் கேட்டிருந்தீங்க சொல்லி, ஐ மீன் கொரியா கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லி இது ஒன்று. ப்ளஸ் வந்து இன்னொன்று மெயினாக எதுக்குன்னா, இப்போ நியூ மீம் காயின் எல்லாம் வர்றச்ச, இதுக்கு மீம் காயின் ஒரு காயின் வரும்போது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் டேரெக்டாக அதில் தான் லிஸ்ட் ஆகுது. கம்பேரிங் டு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் அப்புறமா தான் வருது, லேட்டாக தான் வருது, லிஸ்ட் ஆகுது. அதுலலாம் எப்படி ப்ரோ வாங்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரெண்டுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். எஸ், கேகேஎஸ் மேக்சிமஸ்ங்கிறது வந்து ஆஸ் யூ நோ இஸ் அ நியூ மீம் பாயிண்ட். டைரக்ட்லி கோ டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க அதை முடிச்சுட்டு இங்கே வாங்க. எஸ், டைரக்ட்லி கோ டு சிஎம்சி காயின் மார்க்கெட் கேப். ஸோ அந்த காயின் பேரை சர்ச் பண்ணி பாருங்க, மேக்சிமஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ கேகேஎஸ் மேக்சிமஸ் நியூ மீம் காயின்னு தெரியுது, நெட்ல பாப்புலரா இருக்குது இப்போ. ஸோ மொதல் வந்து ஹவு டு ஃபில்டர், முதல் கொஸ்டின். ஓகேவா? ஃபில்டர்னா எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ நான் இங்கே சர்ச் பண்றேன் காயின் மார்க்கெட் கேப்ல, எனக்கு வந்து ரிசல்ட் 6 ரிசல்ட் கிடைக்குது. கரெக்டா? ஸோ மொதல் வந்து 0.08 பைசால போயிட்டு இருக்கு, இன்னொன்று இன்னும் கம்மியா போயிட்டு இருக்குது, இதுவும் கம்மி தான். இந்த டாட் விஏபிங்கிறது வந்து 11.54 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. XYZ வந்து அதை விட கம்மி தான். கரெக்டா? ஸோ 6 ரிசல்ட் காமிது. 7 பேபி கேக்கு இது இல்லை. ஸோ 6 ரிசல்ட் காட்டுது. இது எது ப்ரோ ஒரிஜினல் காயின், அது அவர் எது ரெஃபர் பண்ணாரு? ஓகேவா? அதான் மேஜர் டவுட்டாவே இருந்துச்சு மக்களுக்கு. சரியா? இது எப்படி தெரிஞ்சுக்கன்னா, இதை ஃபில்டர் அவுட் பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபில்டர் தி ஒரிஜினல் காயின். ஓகே, இதை ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க வாங்குறது? ஓகேவா? டிஜிட்டல் வேலட்டா இல்ல எக்ஸ்சேஞ்சா? எக்ஸ்சேஞ்ச் இன் த சென்ஸ் எப்பயுமே வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் தான் வரும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ அதில் எப்படி பை பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். சரியா? ஸோ முதல்ல வந்து ஹவு டு ஃபில்டர் அவுட் ஒரிஜினல் மீம் காயின். ஓகே, இப்போ முதல்ல நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்றச்ச என்ன ஆகுது, இதோட காயின் பிரைஸ் வந்து 0.08. இதோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது, January 1 தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதோட லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே 3 இதில் லிஸ்ட் ஆயிருக்குது. ஓகே ஃபைன், அவ்வளோதான். இது வேற, இது எல்லாமே நான் வெரிஃபைடு. ஓகேவா? இது இன்னும் வெரிஃபை ஆகலை. இங்கே மேலே உள்ள 3 மட்டும்தான் அஃபிஷியலாக வெரிஃபை ஆயிருக்குது. சரி, ஓகே. இது வந்து ஓகே,
இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹேஸ் இஸ் ஓன் கான்ட்ராக்ட் அட்ரஸ். இதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பம்ப்னு ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. சரி ஓகே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அகைன் நம்ம நெக்ஸ்ட் காயினுக்கு போய் சர்ச் பண்ணிட்டு வருவோம். இது வந்து இதை விட கம்மியா இருக்கு. 2 தான் காட்டுது. ஆல்ல போய் பார்க்கும்போது 31ல 31 ஆமா 31 லாஸ்ட் இயர்ல இருந்து காட்டுது. அதுவும் 3 to 4 2 டேஸ் பிஃபோர் தான். இதோட கான்டாக்ட் ஐடிஸும் எண்டிங் வித் சிஇசி. ஓகே. ஸோ இதுல வந்து இந்த நியூவா லிஸ்ட் ஆகுற காயின்லாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் காயின்ல வந்து நிறைய லிஸ்ட் ஆகும். டூப்ளிகேட் லிஸ்ட் பண்ணி பம்ப் பண்ணி டம்ப் பண்றவங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதில் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த இதில் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த இது டாட் விஐபி பார்த்தீங்கன்னா 11.31 ஆல்ல போய் பார்க்கும்போது 15ஆம் தேதி ஒரு 15 டேஸ் பிஃபோரே வந்திருக்கு. வந்த புதுசுல 0.04. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து இவர் ஜான் 1 ஹைப்பை கிளப்பி விட்டாரு. ஸோ அப் டு இவர் இது பண்ண உடனே எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் 32 ருபீஸ் வரைக்கும் போயிருக்குது. இப்போ அகைன் டம்ப் ஆகி இப்போ 11 பாயிண்ட் சம்திங்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் இதோட லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாமே இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் தான். எம்இஎக்ஸ், கேட் ஐஓ, பிட்மார்ட், ஓகே ஃபைன். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு காயின். இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா DD9 எண்டிங் வித் DD9 ஓகேவா. அண்ட் தென் வேற இன்னும் டாட் XYZன்னு ஒன்று இருந்துச்சு, அதையும் பார்த்துருவோம். இது கம்மியா இருக்குது. மார்க்கெட்டோட இது பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே நான் வெரிஃபை தான். ஸோ இப்போதைக்கு அது மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவா இருக்குது. இது எப்போ ஜான் 1 தான். ஸோ டாட் XYZங்கிறது வந்து ஓகே சாரி டாட் விஐபிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் வி ஹாவ் டு கன்ஃபார்ம் ஓகேவா. ஸோ இதே மாதிரி இப்போ சிஎம்சி பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி மல்டிபிள் சைட்ஸ் இருக்குது. ஸோ சிஎம்சி காயின் மார்க்கெட் கேப்பு, இன்னொன்று வந்து காயின் கெர்கோ ஓகேவா. இதுவும் சேம் டிட்டோ ஆஃப் காயின் மார்க்கெட் கேப். ஹோம் பேஜ் எல்லாம் டிஃபால்ட்டா சேமா தான் இருக்கும். ஸோ இதுலயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்துக்கலாம் நீங்களும். ஸோ கேகேஎஸ் மேக்ஸிமஸ் 11.47 ஓகே. இதோட லிஸ்டிங் ஓகே ஃபைன். இதுலயும் லிஸ்ட் ஆயிருக்குது. ஓகே இதுலயும் லிட்டரலி சேம் ப்ரைஸ் தான் காட்டுது ஓகேவா. அண்ட் தென் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும்னா இன்னும் லூனார் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் கரெக்டா. ட்ரெண்டிங் அந்த சோசியல் மீடியா பொறுத்து அதோட ட்ரெண்டிங் பேஸ் பண்ணி காட்டும். ஸோ இதுல கூட நீங்க போய் சர்ச் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆல்மோஸ்ட் 0.1318 தான் ஓகேவா. ஸோ அரௌண்ட் இந்த ஐஎன்ஆருக்கு தான் வரும் ஓகேவா. ஸோ ஓகே 3 இதில் வந்து சேம் ப்ரைஸ் தான் காட்டுது. இப்போதைக்கு இது எதில் லிஸ்ட் ஆயிருக்குதுன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிட்மார்ட், கேட் ஐஓ, மெக்ஸ் ஓகே ஃபைன். ஓகே இது மொதல் ஸ்டெப்பு ஃபில்டர் அவுட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இது டீசெண்டாக இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா ஹேவ் டு செக் ஆன் த எக்ஸ் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து உங்களுக்கு கம்யூனிட்டின்னு கிரியேட் பண்ணிடுவாங்க, சர்ச் பண்ணாலே வந்துடும் ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த பேஜ்ல ஓகே எலான் மஸ்கோடது. இதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து சேம் நம்ம பார்த்தோம் இல்லையா எண்டிங் வித் DD9. ஸோ அதில் பார்த்தது தான் இதுலயும் இருக்குது. எந்த இது இந்த இங்கே பார்த்தோம் இல்லையா DD9. ஸோ சேம் கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான். சரி ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த சைட்ல என்னென்ன சொல்லியிருக்கான்னு ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமஸ் அதோட வெப்சைட் வந்து இப்படிதான் இருக்குது. எலான்ஸ் பெப்பே லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இப்போதைக்கு எதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்குதுன்னா மெக்ஸ், கேட் ஐஓ, பிட்மார்ட், பைபிட். ஸோ இதுலலாம் லிஸ்ட் ஆயிருக்கு. சிஎம்சிலையும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பேஜ் வந்துடும் ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டாக இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க எந்த ஒரு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி. சேம் தான் நம்ம பார்த்ததும் இங்க இருக்கிறதும் கரெக்ட் தான் ஓகேவா. இதை தவிர்த்து நீங்க டிஜிட்டல் வேட்லாம் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கரெக்டா இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். இதை தவிர்த்து வேற உள்ள காயின் எல்லாம் பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த காயின் அது வேறது இது வேறது கம்ப்ளீட்டா ஓகேவா. ஸோ அதுல பாத்துருங்க, அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வேற இவன் என்ன சொல்லியிருக்கான் வெப்சைட்ல
இதெல்லாமே டெலகிராம் இருக்குது, எக்ஸ். ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்து எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவன் என்ன சொல்லியிருக்கான், அதோட லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே இதில் வந்துடும் இந்த கம்யூனிட்டியில். நத்திங் எல்ஸ் கம் க்ளோஸ் டு. ஓகே, ரூல் ஆல் த மீம் பார்ப்போம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக 8 hours ago வந்து சிஎம்சிலையும் இது வந்து இன்னொன்று கம்பேர் மார்க்கெட் கேப்னு இன்னொன்று, ஓகேவா, அதுலேயும் லிஸ்ட் ஆயிருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி அஃபிஷியலாகவே நேற்று தான் லிஸ்ட் அவுட் ஆயிருக்குது காயின் மார்க்கெட் கேப்லையும், ஓகேவா. ஸோ இந்த டாட் பிஏபி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து இதுவும் இல்லை. நான் 2 days பிஃபோர் Jan 1 பார்க்குறப்போ இதுவும் இல்லை, சரியா. ஸோ அப்போ வந்து வேற காயின்ல மாற்றி ஹோல்ட் பண்ணுறவங்களும் இருந்திருப்பாங்க, கரெக்டாக. ஸோ அஃபிஷியலாக இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி. ஓகே, ஃபைன். கமிங் பேக் டு த டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபில்டர் அவுட் பண்ணியாச்சு. கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து எண்டிங் வித் DD9, கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் எதுல வாங்குறது, டிஜிட்டல் வேலட்ல எக்ஸ்சேஞ்சா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் இந்த பட்சத்தில் வந்து இன்டர்நேஷனல் முதல் லிஸ்ட் அவுட் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படி அது பாப்புலாரிட்டி பொறுத்து வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஜியோடெஸ், காயின்டிசெக்ஸ்லாம் வரும், சரியா. பட் அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் அவுட் ஆகுறப்போ ப்ரைஸ் வந்து பூம் ஆகும், ஓகேவா. எல்லா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச்லயும் பைனான்ஸ்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பீக்ல போகும் அந்த ப்ரைஸ். இப்போ 11 பாயிண்ட் சம்திங்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது நல்லா பூம் ஆகும், சரியா. இப்போ இதுல டிஜிட்டல் வேலட்டா இல்ல எக்ஸ்சேஞ்சா. டிஜிட்டல் வேலட் ஆஸ் அ பிகினர் போக வேணாம். பிகாஸ் கம்பேரிங் டு எக்ஸ்சேஞ்ச் டிஜிட்டல் வேலட்ல ரொம்ப செக்யூரா இருக்கணும் நம்ம, ஓகேவா. ஆஸ் பர் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த சீட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். தொலைஞ்சிச்சுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு அமௌண்ட்டா இருந்தாலும் சரி ரெக்கவரி பண்ணவே முடியாது, ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் பத்திரமா வச்சுக்கணும். ஆல்சோ வந்து டிஜிட்டல் வேலட்ல வந்து ஆஸ் அ பிகினர் வந்து டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்ணிட வேணாம் எதுவும். ஒரு $5 to $10 இது பண்ணி இன்னொரு எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பழகுங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் யூ கேன் ஹோல்ட் எனி காயின் ஆன் டிஜிட்டல் வேலட். பட் ஆஸ் அ பிகினர் டைரக்ட்லி கோ டு எக்ஸ்சேஞ்ச், சரியா. சரி, ஓகே. இப்போ இந்த இது வாங்கணும்னா எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்குது, எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம், சரியா. பேசிக்கா ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதே தான் எல்லாத்துக்கும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. எனக்கு மேக்ஸிமம் கொரிஸ் வந்து இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல எப்படி வாங்குறது ப்ரோன்னு நிறைய கொரி வந்தது, சரியா. இப்போ இதுல வந்து பிட்மார்ட் ஓகே தான். பிட்மார்ட், கேட்.io, மேக்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் கம்பேரிங் டு ஆல் ஐ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிட்மார்ட், ஓகே, நல்லா இருக்கு. ஸோ பிட்மார்ட்ல வந்து இந்த காயின் USDT மூலியமா வாங்கிக்க முடியும், சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ வேற ஏதாச்சும் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பிட்மார்ட்ல தான் வாங்க முடியும், ஓகேவா. சரி, ஓகே. இப்போ அது வாங்கணும்னா பிட்மார்ட் யூஸ்வலா எந்த ஒரு இப்போ நம்ம டைரக்டா வாங்க முடியாது, ஐஎன்ஆர் வச்சு வாங்க முடியாது. வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு USDT, ஓகேவா. இப்போ USDT-யா கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா யூ ஹேவ் டு டூ சம் பேமெண்ட். அந்த பேமெண்ட் வந்து P2P மூலியமா தான் பண்ண முடியும், ஓகேவா. நீங்க USDT வாங்கணும்னா பட் வந்து ரிஸ்கி தான், அது பண்ண வேணாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நீங்க வந்து பிட்மார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்மார்ட்ல இந்த காயின் வாங்குறதுக்கு USDT வேணும், ஓகேவா. இப்போ அது வந்து நம்ம கையில இல்ல. USD அந்த பிளாட்ஃபார்மை ஜஸ்ட் KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. KYC கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலட்ல வந்து $0 தான் இருக்க போகுது, கரெக்டா. இப்போ USDT வேணும் எந்த காயின் வாங்குறதுக்கு, இந்த மீம் காயின் வாங்குறதுக்கு, சரியா. அதுக்கு நான் சொல்ற மெத்தட் வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் போய்க்கோங்க. ஏதாச்சும் ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், காயின்டிசிஎக்ஸோ இல்லைன்னா ஜியோடெஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதுல இருந்து ஜியோடெஸ் ஆர் காயின்டிசிஎக்ஸ், சரியா. அதுல போயிட்டு USDT வாங்கிருங்க, ஓகே. அங்கிருந்து டைரக்டா இந்த பிட்மார்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்க, ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ்வலா இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன், இந்த 2 எக்ஸ்சேஞ்சுமே, கரெக்டா. அந்த USDT வந்து வித்ட்ராவல் ஆப்ஷன்
எனேபிளா இருக்கா டிசேபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? டிசேபிளா இருந்துச்சுன்னா அது வந்து உங்க அந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து வெளியேற்ற முடியாது. ஓகேவா? ஸோ வேற ஏதாச்சும் ஒரு காயின் ஏதாச்சும் ஒரு டிஆர்எக்ஸோ இல்லைனா வந்து தெட்டருக்கு டிசேபிள் இருந்தா வேற ஏதாச்சும் காயின் பாருங்க. ஓகேவா? டிஆர்எக்ஸ்னு ஒரு காயின் இருக்குது, அதை நீங்க கூட பர்ச்சேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்எக்ஸ் வாங்குறீங்கன்னா அதை அந்த டிஆர்எக்ஸ் வாங்கிட்டு ஜியோடெஸ்ல இல்லைன்னா காயின்டேஸ்ல வாங்கிட்டு அங்கிருந்து பிட்மார்ட்டுக்கு சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிட்மார்ட்ல நமக்கு என்ன இருக்கும், இப்போ டிஆர்எக்ஸ் வந்திருக்கும் கரெக்டா ஜியோடெஸ்ல இருந்து, அதை வந்து டிஆர்எக்ஸ் டு யூஎஸ்டிடியா கன்வெர்ட் பண்ணிருங்க. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது வந்து யூஎஸ்டிடி கரெக்டா, அதை யூஸ் பண்ணி கேஇகேஎஸ் மேக்ஸிமஸ் வாங்கிடும். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் ப்ரொசீஜர். சரியா? ஸோ யூஎஸ்டிடி வேணும்னா அந்த நீங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற எக்ஸ்சேஞ்சில் அது எனேபிளா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த வித்ட்ராவல் ஆப்ஷன். அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் காயின் யூஸ் லைட் காயினோ இல்லைனா டிஆர்எக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோடெஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டிடி டிசேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ யூஎஸ்டிடியில் வந்து நீங்க இது பண்ண முடியாது, அவுட் ஆஃப் வேலட் வந்து நீங்க கொண்டு போக முடியாது. ஓகேவா? ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் வந்து வேற ஏதாச்சும் நீங்க காயின் பார்க்கலாம், லைக் லைட் காயின் பார்த்துக்கலாம், எத்திரியம் பார்த்துக்கலாம். பட் டிஆர்எக்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். சரியா? ஸோ இந்த டிஆர்எக்ஸ் டு ஐஎன்ஆர் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ கரண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் 24.9. ஸோ அது வந்து ஒரு 1000 rupees. நீங்க இப்போ இந்த காயினை வந்து 1000 rupeesக்கு நீங்க வாங்குறீங்கன்னா ஸோ இந்த வேலட் எக்ஸ்சேஞ்ச்னால ஒரு 1100 டெபாசிட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, ஃபீஸ் எல்லாம் கழிச்சு உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ 1100 வந்து இந்த ஜியோடெஸ்ல லாகின் பண்ணி உங்க ஐஎன்ஆரை டெபாசிட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணிட்டு இந்த ட்ரேட் ஆப்ஷனை வந்து பை டிஆர்எக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா, ஐ மீன் இங்க சர்ச் பண்ணீங்கன்னா டிஆர்எக்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா டிஆர்எக்ஸ் டு ஐஎன்ஆர். ஓகே, நம்மகிட்ட ஐஎன்ஆர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி டிஆர்எக்ஸ் வாங்க போறோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இங்க இப்போ 1000 உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, 1100 இருக்கா, அதை நீங்க இங்க டைப் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு வந்து ஈக்குவலண்டா 44.73 ட்ரான் கிடைக்கும், டிஆர்எக்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ அதை பை பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்க ஜியோடோஸ் வேலட்ல இருக்கக்கூடிய டிஆர்எக்ஸோட மதிப்பு வந்து 44.73 குவான்டிட்டி இருக்கும். அதோட மதிப்பு 1100. ஓகேவா? ஆமா, இது வாங்கியாச்சு ஜியோடோஸ்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஜியோடோஸ்ல இருந்து அந்த பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்க கொண்டு போகணும். ஓகே, இப்போ நம்ம டிஆர்எக்ஸ் வாங்கியாச்சு ஜியோடோஸ்ல. அதுல இருந்து பிட்மார்ட்டுக்கு டிஆர்எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படின்னா அதுக்கு இவங்க சப்போர்ட் அப்ரோச் பண்ணாலே அவங்க லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க, ஹவு டு வித்ட்ரால். இல்லைன்னா இதை கூட பார்த்துக்கலாம் நீங்க. In this quick guide, we'll show you how to withdraw your cryptos securely and efficiently. First, head to your Jiotus dashboard and navigate to the withdraw section. நீங்க வந்து இப்போ டிஆர்எக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து 44 சம்திங் இருக்க குவான்டிட்டி, அதுல இந்த மாதிரி தான் காமிக்கும். ஒன்று டெபாசிட் பண்ண போறீங்களா இல்லை வித்ட்ரா பண்ண போறீங்க. நான் இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து வித்ட்ரா பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து வித்ட்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ யூஎஸ்டிடிக்கு பாத்தீங்கன்னா இது டிசேபிள் இருக்கு, ஸோ வித்ட்ரா எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு பை திஸ் டிஆர்எக்ஸ். அந்த டிஆர்எக்ஸ் இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் எனேபிள் இருக்கனால எனேபிள் இந்த வித்ட்ரால் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. You'll see a message prompting you to add a இங்க அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லும். new address. எதோட அட்ரஸ்னா இப்போ நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, இப்போ பிட்மார்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அங்க போயிட்டு அதோட டிஆர்எக்ஸ் வித்ட்ரால் டெபாசிட் அட்ரஸ் இங்க பேஸ்ட் பண்ணணும். அதை நான் காட்டுறேன். இப்போ இது முடிச்சிடும். ஸோ அதோட அட்ரஸ் இங்க ஆட் பண்ற மாதிரி வரும். ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த அட்ரஸ் அகைன் நீங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ண சொல்லும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே. Your destination exchange. If your exchange isn't listed, simply choose the other option.
Next, under label, specify where you're sending the funds, whether it's your personal wallet or elsewhere. If it's a universal address like Ethereum, check the box to confirm it and it can be used for multiple coins. After filling out the details, select Add New Address. You'll receive an OTP on your registered email and mobile. Enter the OTP to confirm. Check your email for a crypto withdrawal verification message. Confirm the message to proceed and your crypto withdrawal address will be added. Now, ஸோ இப்போ வந்து அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டா. இப்போ இந்த அட்ரஸ் வந்து அந்த ஆட் பண்ண அட்ரஸ் வந்து பிட்மார்ட்ல இருந்து நம்ம எப்படி எடுக்கிறதுனா, இஃப் யூ சுவிட்ச் ஓவர் டு பிட்மார்ட், சேம் பிட்மார்ட்லயும் சைன் அப் பண்ணி கேஒய்சி பண்ணிருங்க. ஓகேவா? பண்ணிட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத பாத்தீங்கன்னா என்ன காட்டுது? ஸோ அந்த பிட்மார்ட்ல சைன் அப் பண்ணிட்டு கேஒய்சி எல்லாம் பண்ணிருங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த ஸ்பாட்ல வந்து இப்போ டிஆர்எக்ஸ் தான் நமக்கு தேவை. கரெக்டா? டிஆர்எக்ஸ் வந்து இங்க ரைட் சைட்ல வந்து இந்த ட்ரிபிள் டாட் கிளிக் பண்ணீங்கன்னா டெபாசிட் பண்ண போறீங்களா வித்ட்ரா பண்ண போறீங்களான்னு கேட்கும். நம்ம இப்போ இந்த இந்த பிட்மார்ட்டுக்கு டெபாசிட் பண்ண போறோம். அங்க இருந்து வித்ட்ரா பண்ணி இங்க டெபாசிட் பண்ண போறோம். ஸோ டெபாசிட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? ஸோ டெபாசிட் கிரிப்டோ டிஆர்எக்ஸ். ஸோ நெட்ஒர்க் வந்து இங்க என்ன காட்டுதோ அதே நெட்ஒர்க் தான் அங்கேயே இருக்கணும், ஜியோடோஸ்லயும் இருக்கணும். சரியா? ஸோ டிஆர்எக்ஸ் நெட்ஒர்க் தான் இதோட டெபாசிட் அட்ரஸ் இதான். ஸோ இதுதான் அட்ரஸ். ஓகேவா? இந்த அட்ரஸ் இருந்தா நீங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலும் நம்ம டிஆர்எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த டிஆர்எக்ஸ் நெட்ஒர்க் சேமா இருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த அட்ரஸை தூக்கி அங்க போடணும், அந்த ஜியோடோஸ் பிளாட்ஃபார்ம்ல. இப்போ அந்த வீடியோல பார்த்தோம் இல்லையா? ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு click on select and go to the continue option. Enter the quantity you அவ்வளவுதான். நம்மகிட்ட இப்போ 40 சம்திங் 44 இருக்கா, அதை வந்து இங்க பிளேஸ் பண்ணிருங்க. இவங்க அவைலபிள் லிமிட், உங்க லிமிட் என்னவோ அது இங்க காட்டும். மேக்ஸிமம் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் இருக்கும். ஆப்ஷனல். இங்க வந்து இந்த டிஆர்எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வித்ட்ராலுக்கெல்லாம் ஃபீஸ் இல்ல, டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இல்ல. ஓகேவா? நீங்க பிட்காயினோ வேற ஏதாச்சும் காயின்ஸ் எல்லாம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கேற்ற ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ ஜாஸ்தியா வரும். ஸோ இது வந்து டிஆர்எக்ஸ்க்கு வித்ட்ரா ஃபீ இல்ல. ஸோ இதே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ you want to withdraw from Geotis and click on the next option. You'll receive an OTP on your registered email ID. Enter the OTP to confirm. Check your email for a crypto withdrawal verification message. Confirm the message to proceed. Now you can go back to your dashboard, go to the crypto deposit and withdrawal history option, and your withdrawal details will be displayed on your dashboard. Happy trading! ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்க வந்து அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 15 to 20 மினிட்ஸ்ல அந்த பிட்மார்ட்டுக்கு வந்துடும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜியோடோஸ்ல டிஆர்எக்ஸ் வாங்கி அந்த டிஆர்எக்ஸ் பிட்மார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். கரெக்டா? நெக்ஸ்ட் அந்த பிட்மார்ட்ல டிஆர்எக்ஸ் இப்போ வச்சிருக்கோம், அதை வந்து டிஆர்எக்ஸ் யூஎஸ்டிடியா நம்ம செல் பண்ணிக்கணும். ஓகே? அதுக்கு வந்து சிம்பிள் தான். அதுவும் அந்த பிட்மார்ட் இதுல போய் ட்ரேட் ஸ்பாட் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து டிஆர்எக்ஸ் இருக்குதா, அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. டிஆர்எக்ஸ் இங்க செலக்ட் பண்ணிக்கணும். டிஆர்எக்ஸ் யூஎஸ்டிடி. அதோட ட்ரேடிங் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்மகிட்ட கையில இருக்கிறது டிஆர்எக்ஸ். கரெக்டா? அதை செல் பண்ணணும். செல் டு எவ்வளோ டிஆர்எக்ஸ் உங்ககிட்ட இருக்கு, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டது வந்து 44. அதை போட்டுருங்க. அதோட ஈக்குவலண்டான யூஎஸ்டிடி இங்க டிஸ்பிளே ஆயிரும். அதை நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிஆர்எக்ஸ்ல வாங்கினது இப்போ யூஎஸ்டிடிக்கா மாறிடுச்சு. சரியா? ஸோ இதை மாறிடுச்சுன்னா இப்போ நம்ம பிட்மார்ட்ல இருக்கிறது என்னது, டிஆர்எக்ஸ். சாரி, டிஆர்எக்ஸ் டு யூஎஸ்டிடி கன்வெர்ட் பண்ணி உள்ள காயின். கரெக்டா? யூஎஸ்டிடி. ஸோ அதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா இப்போ கரண்ட்ல யூஎஸ்டிடி தான் கையில இருக்குது. டைரக்ட்லி இந்த எக்ஸ்சேஞ்சில் கேகேஎஸ் மேக்ஸிமஸ்னு சர்ச் பண்ணுங்க. அதோட ட்ரேடிங் இன்னைக்கு ட்ரேடிங் ப்ரைஸ் காட்டிடும். கரெக்டா? இங்க போயிட்டு பை கொடுத்துட்டு எத்தனை யூஎஸ்டிடிக்கு நீங்க வாங்க போறீங்க, 12 சம்திங்கா அங்க எவ்வளவு காட்டுச்சு. ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவலண்டான அந்த காயின் காமிச்சிடும். பை கொடுத்துங்க. அவ்வளவுதான். ஓகே? பை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதை வந்து லாங் டர்மா ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷார்ட் டர்மா கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்ல வந்துச்சுன்னா யூ கேன் செல் டைரக்ட்லி இங்க வந்து. சரியா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான், காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், எல்லாமே சிம்பிள் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த
ட்ராக்கிங் ஷீட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் லோட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு டேட்டுக்கு Jan 4 இது என்ன காயின், செக்கிங் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிட்மார்ட். இதோட ஆல் டைம் ஹை லோலாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் வி ஐ செட் இயர்லி. ஸோ 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதோட பையிங் ப்ரைஸ் என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பையிங் ப்ரைஸ் வந்து இப்போ அது பிட்மார்ட்ல கரெக்டா எக்ஸாக்டா எவ்வளோக்கு நீங்க வாங்குறீங்க, ஓகே, அந்த பிரைஸ் இந்த ஹிஸ்டரியில போய் பார்த்துக்கோங்க வாங்கினதுக்கு அப்புறம். சரி, இப்போ இந்த இந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கரெக்டா, இத ஈக்குவலண்டா நீங்க யூஎஸ்டி டு ஐஎன்ஆரா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 11.86ல வாங்குறோமா, அதை இங்க தூக்கி போடும். ஸோ சேம் குவான்டிட்டி உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும். இன்கேஸ் இப்போ 11.86க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கா, இப்போ நெக்ஸ்ட் இதோட ஆல் டைம் ஹையே வந்து 33 34 கரெக்டா. ஸோ இது ரீச் பண்ணும்போது நமக்கு 34. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட் வந்து 1000 rupees, கிடைச்ச அமௌண்ட் வந்து டூ ப்ராஃபிட் வந்து 1866 பிளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சேர்த்து அரௌண்ட் 2.8K உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கும். இது வந்து அஃபிஷியலா அவர் சப்போர்ட் பண்றதுனால சான்சஸ் ஆர் ஹியூஜ் சான்சஸ் ஆர் தேர் டு கோ அப். $1 $2 கூட போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 500 1000 எல்லாம் பெரிய தப்பு கிடையாது. ஓகே, போட்டுட்டு அப்படியே மறந்துடுங்க. இது வந்து லேட்டஸ்டா நியூவா கிரியேட் பண்ணப்பட்ட காயின், இதெல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரிஸ்கி தான், பட் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சும்மா எல்லாம் பண்ண மாட்டாரு கரெக்டா. இன்னொரு இதுல கூட வந்து நீங்க பிரதர்ஸ் இன் ஆம்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே, அதே நாள்ல. ஸோ இதெல்லாம் சான்சஸ், ஹியூஜ் சான்சஸ் ஆர் தேர். ஓகேவா. இப்போதைக்கு இது வந்து எதுல லிஸ்ட் ஆயிருக்குன்னா, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல காயின் டிசிஎக்ஸ் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் ஆகும்போது அதோட மதிப்பு கூட்டிகிட்டே போகும். இப்போ டம்ப்ல இருக்குது கரெக்டா. ஸோ இன்னமும் கூட டம்ப் ஆகலாம், சொல்ல முடியாது. இன்னும் கூட இப்போ 11 போயிட்டு இருக்குதா, இன்னும் கூட வரலாம், 5 கூட போகலாம். பட் வாங்கி வச்சுக்கோங்க, ஓட்டுட்டு மறந்துடுங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு நியூ காயின் வர்றப்போ வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வாங்கணும். ஓ, ஐ திங்க் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா இந்த கஸ்டமர் கேர், அந்த ஜியோடஸ்னா அதோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் எனி டைம் அவைலபிள். யூ கேன் கான்டாக்ட் எனி டைம் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் யூஎஸ்டிடியா வேணும்னா இந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் டிஆர்எக்ஸோ ஏதாச்சும் ஒரு காயினை வாங்கி இந்த மாதிரி வித்ட்ரால் பண்ணி இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்ஸ்ஆர்பி பூம் ஆயிடுச்சு கரெக்டா. 4th பிளேஸ்ல நேற்று இருந்தது, வித்தின் ஒன் டே சப்ரஸ் பண்ணிருச்சு. இது வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஓகேவா. நிறைய பாசிட்டிவான நியூஸஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து இப்போ இந்த எக்ஸ்ஆர்பி ரிப்பிள்ஸ் லேப்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த கம்பெனிக்காரங்க தான் இதை லான்ச் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ வந்து இப்போ ரீசெண்டா வந்து RLUSDன்னு ஒரு ஸ்டேபிள் காயினும் ரிப்பிளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 85 rupeesன்னு. ஸோ இது
ஆஸ் பெர் த லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இது இன்டர்நேஷனல் இப்போ நம்ம பேங்கிங் சிஸ்டம்ல இது கொண்டு வர போறாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் டு பேங்க் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, இந்த XRP பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெறைய விலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 214 போயிருக்குது. ஆல் டைம் ஹை வந்து 329 போயிருக்கு. ஓகேவா? ஸோ வாங்கி வச்சுக்கோங்க தப்பில்ல. இப்போ நீங்க ஒரு ரூ. 1000 வாங்குனீங்கன்னா, 4 1/2 காயின் 4 1/4 காயின் கிடைக்கும். ஓகே. வாங்கி ஹோல்ட் பண்ணுங்க. நல்லா ஃபியூச்சர் இருக்குது இதுக்கெல்லாம். வேற என்னென்ன காயின்ஸ் பார்த்தோம்? பெப்பே பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. அதுவும் செம்ம ஒரு இதுதான். ஸோ 7 டேஸா வந்து லாஸ்ட் வீக் கொஞ்சம் டம்ப் ஆச்சு. ஏன் டம்ப் ஆச்சுன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. லைக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி இது பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ 24 ஹவர்ஸ்ல வந்து ஆ கூடியிருக்கு. கரெக்ட்டா? எதனாலனா, நான் இது வந்து லைவ்லயே போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். வேர் இட் இஸ் பெப்பே. அதுக்கு முன்னாடி வந்து இந்த லைவ்ல இன்ஸ்டால போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். ம். இங்க இருக்கு. தேதி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16. ஆ பெப்பே டூ த மூன் சூன்னு போட்டு இந்த மாரி ஒரு ஜோன மார்க் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தேன். யார் இருக்கால்லன்னு தெர்ல. இது அதுக்கப்புறம் டாஜுக்கும் போட்டிருந்தேன். சிபுக்கும் போட்டிருந்தேன். ஓகேவா? இது வந்து இருங்க. மொத பெப்பே பார்த்துட்டு வந்துருவோம். நான் மார்க் பண்ணதே காணோம். கிரிப்டோ மார்க் பண்ணது எதுவுமே காணோம். சரி ஓகே ஃபைன். பெப்பே வீக்லிக்கு குடுத்திருந்தேன்னு நெனைக்கிறேன். வீக்லிக்கா? வீக். ஸோ எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணியிருந்த ஜோன டேப் பண்ணிட்டு இட்ஸ் கோயிங் அப். நெறைய பேர் இத பார்த்துட்டு வந்து பெப்பே ஃபாலோ ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அண்ட் இத நெனைக்கிறேன். இது வீக்லியா? இது ஒன்டே தான். ஓகேவா? ஸோ இங்க இந்த வரும்போது ஒரு பிப்பேயோட காயின் 0.0011. ஓகேவா? எக்ஸாக்ட்டா அந்த ஜோன் பர்ட்டிகுலர் ஏரியாக்கு வந்தோனே இட்ஸ் ரியாக்டட். ஸோ இது வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வாங்கணும்னு நெனைக்கிறேன். போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க ஒரு இது இருக்குது. எக்ஸ்பெக்டிங் ஷார்ட் ரிவர்சல். ஓகேவா? ஸோ இது இந்த இடத்துல வாங்கியிருந்தா இப்போ பம்ப் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டாஜ் சொல்லியிருந்தேன். டாஜ் வந்து ரூ. 37 போயிருக்கிறப்போ பார்த்தேன். இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோனை மார்க் பண்ணியிருந்தேன். அதோட பிரைஸ் வந்து 23ன்னு சொல்லியிருந்தேன். கீழே அதை விட்டோம்னா ரூ. 13 வரும்னு சொல்லியிருந்தேன். டாஜ் வீக்லியா? எஸ். இது ஒன்று.
அண்ட் தென் கீழே இன்னொன்று இருக்கு. 2 ஜோன் சொல்லியிருந்தேன். இங்க வர்றப்போ வந்து 23 வர்றப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் அதை இன்னுமே தாண்டி எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு இது வந்து யூஎஸ்டிடியில் காட்டும். நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். டாச் இது எலான் மஸ்கோடது தான். செவன் டேஸில் எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது? 20 ஆல்மோஸ்ட் 22.85. நான் 23 சொல்லியிருந்தேன். ஓகே, அது கீழேயும் ஒரு வீக் போட்டுட்டு போயிருக்கு. டம்ப் ஆயிருக்குது இல்லையா? ஸோ அப்போ வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து 33.1 ப்ராஃபிட்டபுளில் தான் இருந்திருப்பீங்க கரெக்டாக. ஸோ இது அதுக்கு மேலே சிப்பு சொல்லியிருந்தேன். இதுவும் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இங்கே அந்த வீடியோ. இன்ஸ்டா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சொல்லியிருந்தேன். அதை டேப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கான் அப்போ. வீக்லியா? எஸ், இந்த ஒரு ஜோன் சொல்லியிருந்தேன். வாங்கியிருந்தா இப்போ ப்ராஃபிட்டபுளாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சா பின்னிடலாம் மார்க்கெட்டை. ஸோ எந்த ஒரு மார்க்கெட்னாலும் வி கேன் ஏபிள் டு கிராக் ஈஸிலி. எக்ஸாக்டாக சொல்லிட முடியும் எங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ அது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே ரிவர்சல் பாயிண்ட்னு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆமாம் இவ்வளோ தான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸில் இவ்வளோ காயின்ஸ் பெப்பே பார்த்தோம். பிபிஐ பார்த்தோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக. அதுவும் டம்ப் ஆயிருக்கு, போகும் ஃபியூச்சரில். அண்ட் தென் இப்போ ஜான் ஐ திங்க் 20 நினைக்கிறேன் அஃபிஷியலாக ட்ரம்ப் பதவி ஏற்கிறார் கரெக்டாக. அவர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்தாருன்னா அமெரிக்கா வந்து பிட்காயின் நேஷனா அவர் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக. ஸோ அவர் அஃபிஷியலாக 20th அவர் பதவியேற்ற உடனே ஹியூஜ் பூம் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சான்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்சோ எலான் மஸ்க்குக்கும் அஃபிஷியலாக போஸ்டிங் கிடைக்க போகுது கவர்மெண்ட்ல. அவர் ஆல்ரெடி டாஜ்னே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு இப்போ கரெக்டாக. ஸோ அஃபிஷியலாக அவரும் என்கேஜ் ஆகுறனால வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஹியூஜ் பூம் அவங்களோட கிரிப்டோஸ் அண்ட் அவங்களோட காயின்ஸ்லலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோன்ட் டிலே. ஆல்ரெடி லேட்டு தான், பட் இன்னமும் லேட் பண்ணிடாதீங்க. பிட்காயின் எல்லாம் இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 84 லட்சத்துல போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா வாங்கிடலாம் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச்லயும். பைபிட் இல்லைனா வந்து ஐஎன்ஆர் பேஸ் பண்ணி வாங்கணும்னா அதுக்கேற்ற ஜியோடெஸ் இருக்கு. அந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி ஈஸியா வாங்கிடலாம். பட் வந்து இன்டர்நேஷனல் போகும்போது தான் நான் சொன்ன அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா? யூஎஸ்டிடியா தான் வாங்க முடியும்னா அப்படிதான் வாங்கணும். ஃபுல்லா இவனே இருக்கானா? சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான். ஐஎன்ஆர் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் ஈஸியாக வாங்கிடலாம். பட் யூஎஸ்டிடியாக இருந்தால் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு தட் காயின். ஓகேவா? ஸோ பிட்காயின் வந்து கரண்ட் ட்ரேடபிள் ப்ரைஸ் வந்து 84 சம்திங்ல போயிட்டு இருக்கு. இதுவும் டவுன்ஃபால் ஆச்சு. லைக் ஒரு ஸ்டூடெண்ட் இது பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாரு. அதுவும் மார்க் பண்ணது போச்சா? என்னாச்சுன்னு தெரியல. இருங்க, வெப்ல ஓப்பன் பண்றேன்.
மார்க் பண்ண எதுவுமே காணும். சரி, ஓகே, ஃபைன். அதுவும் ஒரு ஜோன்ல கரெக்டா ரிவர்ஸ் ஆச்சு. 1 ஹவர் சப்ளை அது ஃபுல்லா ட்ராப் ஆச்சு. ஒரு திங்க் ஒரு அரவுண்ட் 78 லேக்ஸ் வரைக்கும் ட்ராப் ஆச்சு. அது இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. பிகாஸ் வந்து ஃபியூச்சர் இதான். ஆல்சோ ட்ரம்ப் ஆல்சோ சப்போர்ட்டிங் அ ஹியூஜ் ஆன் திஸ் கிரிப்டோ கரன்சி. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வருஷமா அவர் இருக்க வரைக்கும் நல்ல ஒரு பூம் எதிர்பார்க்கலாம் கிரிப்டோவில். ஈவன் ஆல் மீம் காயின், எல்லா காயின்ல எந்த ஒரு பேசிக் காயினா இருந்தாலும் லாஸ்ட் இயர் வந்து மீம் சீசனா இருந்திருக்கு. ஓகேவா, ஹியூஜ் ப்ராஃபிட்டபிள் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்களுக்கெல்லாம். இந்த பிரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரெட்னு ஒரு காயின் ஓகேவா, 76th ரேங்கிங்ல இருக்குது. இதோட லாஸ்ட் இயர் வந்த காயின் தான் அது. ஓகேவா, இதோட வந்த புதுசுல இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடபிள் பிரைஸ் வந்து 12.75 ஒரு காயினோட பிரைஸ். ஓகே, இது வந்து இதோட ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா வந்த புதுசுல பிப்ரவரி மாசம் வந்திருக்கு. நீங்க மார்ச் அந்த மாசத்துல கூட வாங்கிட்டு இருந்தா கூட அரௌண்ட் இதான் மதிப்பு, அதோட மதிப்பு. ஓகேவா, இது வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஆக்சுவல் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த டைம்ல. இருங்க, ஸோ என்ன காயின் இது, பிரெட்டா, 1000 இந்த பிரைஸ்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி கிடைச்சிருக்கும், இவ்வளோ குவான்டிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேவா, இப்போ கரண்ட் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 12.25 ரூபா. 1000 ரூபா போட்டிருந்தா ஜஸ்ட் செக் ஹவு மச் ப்ராஃபிட் வி வில் கெட். இதோட இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து 12.75 கரெக்டா. அதுக்கு வந்து எவ்வளோ வருது ப்ராஃபிட், அரௌண்ட் 1.38 10,38,000 கரெக்டா. இன்னும் போயிருக்கு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து டிசம்பர் மாசத்துல 20 ரூபா வரைக்கும் போயிருக்குது. அப்ப பாத்துக்கோங்க, 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எங்க இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 ரூபா இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எங்க இருக்குது, இதோட ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்குது பாத்தீங்களா. ஸோ 1000 ரூபா அந்த டைம்ல போட்டிருந்தா, அந்த மீம் காயின்ல போட்டிருந்தா, ஸோ அரௌண்ட் 2.17 20 லட்சத்தி சம்திங் வந்திருக்கும். கரெக்டா, கரெக்டா யூஸ் பண்ணா அவ்வளோ லாபம் பார்க்கலாம். மக்களுக்கு தெரியல, அவேர்னஸ் இல்லை. ஆல்சோ இன்னொரு ஒரு ஒரு இதுவும் இருந்துச்சு, கிரிப்டோ இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்க. பட் கண்டிப்பா அது பாசிபிலிட்டிஸே இல்லை கம்பேரிங் டு லாஸ்ட் இயர். இப்போ இந்த ட்ரம்ப் அஃபிஷியலா யூஎஸ்ல ஒரு இது வந்தனால அவர் ஆல்ரெடி சப்போர்ட்டிங் ஹியூஜ் ஆன் கிரிப்டோ கரன்சி. கரெக்டா, ஸோ மோஸ்ட்லி எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் டாப். கரெக்டா, ஸோ அவங்கள எதிர்த்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. மற்ற கண்ட்ரிஸும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணி ஆகணும், அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் கிரிப்டோ. ஓகே, இதுக்கு மேலேயும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா கிரிப்டோ அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது இன்னும் சூன். இப்போதைக்கு டேக்ஸ் இருக்குது, பட் இனிமேல் அப்கமிங் நிறைய வரப்போகுது. ஸோ கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் பயந்துட்டு இருக்காதீங்க. சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ வந்து பிட்காயின்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண, ஆமா, கொரிய ஒருத்தர் கேட்டிருந்தாரு இப்போ வாங்கலாமான்னு சொல்லி. 84 லட்சம் யூஸ் பண்ணி வாங்க வேணாம், டம்ப் ஆகும். பட் வாங்குறது தப்பு இல்லை. ஓகேவா, ஃபினான்சியலா நீங்க ஸ்டேபிளா இருந்தீங்கன்னா ஓகே. 80 லட்சம் வந்து லாங் டேர்ம் தான். கரெக்டா, லாங் டேர்ம்ல வந்து ஃபியூச்சர் இதான். ஸோ இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து பிடிசி வந்து $98,000 போயிட்டு இருக்குது. ஃபியூச்சர்ல 2025லே 1,50,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் போகலாம். சரியா, ஸோ இப்போ பதவி ஏற்க போறாருல்ல, ஸோ அதுக்கப்புறம் ஒரு பூம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்றதுல தப்பு இல்லை. ஃபினான்ஷியலே ஓகே, அந்த அமௌண்ட்டுக்கு ஓகேனா யூ கேன் டைரக்ட்லி பை வித்வுட் எனி டவுட். அதை பார்த்துக்கோங்க. ஆல்சோ வந்துட்டு ஹாவிங் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இன்னும் டைம் இருக்குது. அதோட ஓவரால் சப்ளை பார்த்தீங்கன்னா 21M தான். கரெக்டா, அது ஸ்பிளிட் அப் பண்ணி அவங்க மைண்ட் பண்ணுவாங்க. 21Mக்கு மேக்ஸிமம் சப்ளை இருக்குது இந்த பிட்காயினுக்கு. இந்த பிட்காயின் ஹால்விங்
மொத வந்து சதோஷிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு கரெக்டா 2009ல 50 பிடிசி மைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2012, 16, 20, 2024 இப்போ இருக்கும் கரெக்டா. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இவ்வளோ பிடிசி வந்து மைன் பண்ணப்பட்டது. ஃபியூச்சர் பிளான்ஸ் இதான். ஸோ நெக்ஸ்ட் 4 இயர் கழிச்சு இந்த ஹால்விங் பண்ணுவாங்க. அப் டு எவ்வளோ 2140வது வருஷத்துல வந்து நம்மகிட்ட எந்த ஒரு சப்ளையும் இருக்காது. 21M அஃபிஷியலா மைன் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த சப்ளைல உள்ள இதுதான் நம்மளால டிரான்சாக்ட் பண்ணி இது பண்ண முடியும். புதுசா மைன் பண்ண முடியாது. ஸோ மைனர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. சப்ளை அவ்வளோதான். சப்ளை ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகுது. பட் இதுக்கு இன்னும் டைம் இருக்குது. வருஷ கணக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ 2140 வரைக்கும் இன்னும் டைம் இருக்குது. நம்ம இப்போ இங்கே தான் இருக்கோம். இன்னும் இப்போவே நம்ம லேட்னு நினைக்கிறோம். பட் இதுதான் இயர்லி ஸ்டேஜ். ஓகேயா. இன்னும் போக போக மதிப்பு கூடிட்டே போக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் பார்ப்போம். இந்த வருஷம் வந்து 2025 வந்து ஷியூரா வந்து கிரிப்டோ கரன்சியோட இயர் தான் ஷியூரா சொல்ல முடியும். மற்றபடி வந்து இன்னொரு கொரி வந்தது. வித்தியாசம் இருக்கும் எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும். இப்போ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு மதிப்பு இருந்தால் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், இல்லைனா லோவாக இருக்கும். நான் லோவாக இருக்கிறப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ஹையாக இருக்கே விற்றுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் தான். பட் வந்து டேக்ஸ் நீங்க கரெக்டா பே பண்ணிட்டீங்கன்னா தப்பே கிடையாது. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே அந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ற மாதிரி வரும் ப்ராஃபிட்ல இருந்து. அதெல்லாமே பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பட் அஃபிஷியலா இது வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சுமே உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ட்ராக் பண்ணும் பட்சத்துல நீங்க அந்த மாதிரி செஞ்சு மாட்டும் போது தே வில் அஃபிஷியலி பேன் யூ. ஓகே. ஸோ அது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இல்லையா நீங்க டிஜிட்டல் வேலெட்ல ஹோல்ட் பண்ணிக்கிறீங்கன்னா தப்பு இல்லை. உங்களோட டிரான்சாக்ஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரிய போகுது. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது நீங்க டைரக்டா டேக்ஸ் பே பண்ணிட்டு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது தப்பு இல்லை. பட் நீங்க எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால தான் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த யூஎஸ்டிடி வந்து அந்த மாதிரி பண்றதுனால வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது பண்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஒரு டவுட் இருந்தது, ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இன்னொன்று வந்து வஜ்ரெக்ஸ் வந்து இஷ்யூ ஆகி அந்த ஹேக்கிங் இஷ்யூ போனனால இப்போ கம்ப்ளீட்லி டவுனு கரெக்டா. இப்போ ஜான் மாதம் நினைக்கிறேன், இந்த மாதம் ஏதோ ஒரு நியூஸ் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. பட் வந்து இப்போ அஃபிஷியலாக டீலிஸ்டிங்கும் பைனான்ஸ்ல இருந்து அந்த வஜ்ரெக்ஸ் நடந்திருக்கு. ஸோ டம்ப்பு தான் ஆயிட்டு இருக்கு. இனிமே அது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி வெளியே வந்தாலும் அந்த ட்ரஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி போயிடுச்சு கரெக்டா. ஸோ ஒன்ஸ் போச்சுன்னா மக்களோட நம்பிக்கையும் போயிடும். ஸோ அது பிஎன்எஸும் அது ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதுவும் இப்படிதான் இஷ்யூல போயிட்டு இருக்கு பிஎன்எஸ். ஸோ அதெல்லாமே அவ்வளோதான். எக்ஸ்சேஞ்சில்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். டிஜிட்டல் வேலட்னா இருக்காது. பட் அஃபிஷியலி இஃப் யூ ஆர் அ பிகினர் கோ வித் எக்ஸ்சேஞ்ச் அலோன். ஓகேவா. ஸோ ஜியோடோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, காயின்டிசிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, பாப்புலராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒன்றும் ஆகாது. இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னு டைரக்ட்லி டிஜிட்டல் வேலெட்ல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விட்ரா எடுக்கும்போது டேக்ஸ் மட்டும் கட்டிடுங்க. அதான் மேஜராக சொல்ல முடியும். அஃபிஷியலி நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம் கிரிப்டோ பற்றி. மற்றபடி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கொரிஸ் உங்களோட ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா. ஸோ இந்த கேகேஎஸ் இந்த ட்ரெண்டிங் மீமோட டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ பை பண்ணோன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க, சொன்ன மாதிரி தப்பு இல்லை. ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், ஸ்டார்ட் ட்ரேடிங், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் சி. தேங்க்யூ அண்ட் பாய்.